சமூகவியல் அப்படின்றது கல்வியினுடைய தேவைகள் மனித சமுதாயம் சமூக நிறுவனத்துக்குள்ளது சமூக விதிகள் கோட்பாடு. அடுத்து வந்து எஜுகேஷனல் சோஷியாலஜி கல்வியில் சமூகவியல். சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் பார்த்தோம். குட் அப்படிங்கிறவங்கள அது மாதிரி குட் அவர் வந்து ஒரு ஆத்தர். ஒரு கூற்றுப்படி கல்வி சமூகம் என்பது சமூக குழுக்களுள் மக்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் என்பது பற்றிய ஒரு அறிவியல் ஆய்வாகும். இந்த குழுக்களில் வாழும் மக்களால் பெறப்படக்கூடிய கல்வி சமூக சூழலில் திறமையாக வாழ உறுப்பினர்களுக்கு கல்வியை பற்றிய ஆய்வாகும். அதனை ஒட்டிய கருத்துப்படி தான் கல்வி சமூகவியல் என்பது கல்வி என்பதில் சமூகத்தில் தொடரும் ஒரு செயல்பாடு முறையாகும். அதாவது எஜுகேஷன் சோஷியாலஜி அப்படின்னா இந்த சோஷியாலஜி சமூகத்தில் இந்த கல்வி நீ படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேல அது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி உள்ளது. ப்ரவுன் கூற்றுப்படி கல்வி சமூகவியல் என்பது தனிநபர் மற்றும் அவர் கலாச்சாரத்தை மற்ற நபர்கள் பல குழுக்களோடு அவங்க எப்படி தொடர்பு கொள்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டால் தான் நம்ம அதுக்கு தகுந்தப்பல கல்வி வழங்க முடியும். இது வந்து சமூகத்துக்கு முதன்மை இடமாக வருது எஜுகேஷனல் சோஷியாலஜினா. சார்ஜ் பெயின் என்ன சொல்கிறான்னா, நிறுவனங்கள் சமூக குழுக்கள் அதோடய செயல்முறை விவரிக்கும் விளக்கம் ஒரு அறிவியல் கல்வி சமூகவியல் சமூக உறவுகள் தனிநபர் பற்றிய அனுபவங்களை பெற்று ஒழுங்கமைக்குது. அவர் சொல்கிறது என்னென்னா, ஒரு நிறுவனமோ ஒரு சமூக குழுக்களோ ஏதோ ஒரு செயல்முறை இருக்குது, அது வந்து ஒரு விளக்கம் ஒரு அறிவியலுடைய ஒரு பிரிவாகும் அப்படிங்கிறாரு. ஒரு 2-3 பார்த்துங்க. ப்ரவுனு, யூசெக் அதெல்லாம் பார்த்துங்க. கல்வி சமூகவியலுடைய வரம்பு ஸ்கோப் ஆஃப் தி எஜுகேஷன் சோஷியாலஜி. கல்வி சமூகவியல் என்பது கல்வியோட செயல்முறைகள் மூலம் சமூகவியலுடைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ அந்த கல்வி சமூகம் தாக்கத்தினால என்ன விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறது சமூக அமைப்பில் இடையே ஏற்படக்கூடிய ஒரு உறவு, நிறுவனங்களுடைய ஆய்வு, சமூக நிலைப்படுத்துதல், அறிவியலுடைய அணுகுமுறை. அது அப்படியே கொஞ்சம் உள்டாவாக படிக்கணும். எஜுகேஷனில் சோஷியாலஜியில் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இதனுடைய ஆய்வினுடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, சமூக பிரச்சனையுடைய தேவைகள் என்ன, சமூக முன்னேற்றத்துக்காக